அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஎம் பக்தி சேனல். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இந்த ஒரு மந்திரம் இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களுமே சொல்லி வழிபட திருப்பதி பெருமாளின் அனுகிரகம் நம் இல்லத்திற்கும் கிடைக்கும். திருப்பம் தரும் திருப்பதி பெருமாள். இந்த மந்திரத்தை திங்கட்கிழமை தோறும் 108 முறை உச்சரிப்பது மிகுந்த நற்பலன்களை தரும். புரட்டாசி மாதம் 30 நாட்களுமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட பெருமாளின் அனுகிரகம், மகாலட்சுமியின் அனுகிரகம் இரண்டுமே சேர்ந்து கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த வேளையில் நெய் தீபம் ஏற்றி பெருமாளின் இந்த மூல மந்திரத்தை நாம் 108 முறை உச்சரிப்பதால் நல்ல பலன்களை பெற முடியும். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. திருமாலுக்கு பிடித்த திருநாமம் கோவிந்தா. அகில உலகங்களையும் காத்து ரட்சிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நமக்கெல்லாம் நல்வாழ்வு அளித்து கொண்டிருப்பவர் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீ மகாவிஷ்ணு என்றெல்லாம் நாம் அவரை துதித்து 100, 1000, லட்சம், கோடி திருநாமங்களால் போற்றி கொண்டாடுகிறோம் அல்லவா? இத்தனை திருநாமங்களில் அவருக்கு மிகவும் பிடித்த திருநாமம் எது தெரியுமா? அவருக்கு 1 அல்ல, 100 அல்ல, 1000, லட்சம், கோடி நாமங்கள் இருந்தாலும் அவருக்கு மிகவும் பிடித்தமான நாமம் கோவிந்தா என்ற நாமம்தான். இத்தனை திருநாமங்களில் இவருக்கு மிகவும் பிடித்தமான திருநாமம் எது? ஏன் அவருக்கு அந்த நாமம் பிடித்திருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பெருமாளுக்கு பிடித்தமான பெயர், நாமம். திருமாலுக்கு கோடி நாமங்கள் சொல்லி போற்றுகிறோம். அவற்றுள் பிடித்தது லட்சம் நாமங்கள், அவற்றுள் பிடித்தது சகசுர நாமங்கள், அந்த சகசுர நாமங்களில் பிடித்தது அஷ்டோத்திர சத நாமங்கள். இவற்றில் 12 நாமங்கள் மிகவும் சிறந்தவை. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா. இந்த 12 நாமங்களில் திருமாலுக்கு மிகவும் சிறந்தது, மிகவும் பிடித்தது என்று சொல்லப்படுவது கோவிந்தா என்ற திருநாமம் தான். ஏனெனில் இந்த கோவிந்தா என்ற திருநாமத்திற்கு பல்வேறு பொருட்கள் உள்ளது. முதலாவது கோ, கடலுக்குள் மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்டெடுத்ததால் கோவிந்தா என அழைத்தார்கள். இரண்டாவது கோ, பர்வதமலை தரையில் புதையாமல் காத்தவர் என்பதால் கோவிந்தா என்று அவரை அனைவரும் அழைத்தனர். மூன்றாவது கோ என்று ஏன் அழைத்தார்கள் தெரியுமா? நிலை மாறிய பூமியை நிலைபெற செய்தவர் என்பதால் அவருக்கு கோவிந்தா என்ற பெயர் உள்ளது. சனகாதிகள் மற்றும் சப்த ரிஷிகள் வேண்டுகோள் படி நரசிம்மர் தோற்றத்தின் போது பக்தனின் சொன்ன சொல் காக்க வந்தவர் என்பதால் கோவிந்தா என்ற பெயரும் அவருக்கு உள்ளது. ஐந்தாவதாக விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்து மண்ணிலிருந்து விண்ணை அளந்து நின்றதால் கோவிந்தா என்ற நாமம் அழைத்தனர். சத்திரியர்களை அடக்கியவர் என்பதால் கோவிந்தா என்று அழைக்கப்படுகிறார். ஆயுதங்கள் 50 வகையான அஸ்திரம் சஸ்திரம் உள்ள வான் ஊர்திய இந்திரனால் பெறப்பட்டவர் என்பதால் கோவிந்தா என்று அழைத்தனர். சமுத்திரத்தை கலக்கி பூமியை கிழித்தவர் என்பதால் கோவிந்தா என்று அழைத்தார்கள். மகாலட்சுமி திருமாலிடம் கோபித்து கொண்டு சென்றுவிட அனைத்து சம்பத்துகளும் இழந்த நிலையில் திருமால் வைகுண்டத்தை விட்டு ஸ்ரீனிவாசராக பூமியில் எங்கெங்கோ சுற்றி திரிந்து பசி களைப்பிலே ஒரு முனிவரிடத்தில் அவரிடம் இருந்த பசுக்களில் ஒரு பசுவை அதன் பாலை அருந்தி தன் பசியை போக்கிக் கொள்ளும் பொருட்டு தனக்கு தானமாக தரும்படி வேண்ட முனிவரும் நீங்கள் யார், எப்படி இங்கு வந்தீர்கள் என்பது வினவ மிகுந்த பசி களைப்பில் தான் யார் என்று தெரியவில்லை என்றபடி பதில் அளிக்க, சரி பரவாயில்லை இங்கே இரு என்று உள்ளே சென்று நீர் நிறைந்த சொம்பை எடுத்து வருவதற்குள் சீனிவாசர் தன்னை களி துரத்தி வருவது போல் உணர அவர் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறார். அப்போது வெளியே வந்து பார்த்த முனிவர், ஐயா கோ இந்தா, கோ இந்தா, கோ இந்தா என்று பின்னாலேயே முனிவர் தொடர்ந்து குரல் கொடுத்தபடியே வந்து அந்த முனிவர் கூறிய வார்த்தை சீனிவாசருக்கு கோவிந்தா என்று காதில் விழுந்ததாம். முனிவரின் கோவிந்தா என்று அழைத்த அந்த வார்த்தை தனக்கு பிடித்தமானதாக கருதியதால் அனைவருமே அவரை கோவிந்தா என்று திருப்பதியில் அழைக்கின்றனர். அது மட்டுமில்லை, பசுக்களை ரட்சிப்பவர் என்பதாலும் கோவிந்தா என்ற பெயர் அவருக்குள்ளது. கலியுக தோஷம் நீக்குபவர் என்பதாலும் கோவிந்தா என்று அழைக்கிறோம். விருப்பு வெறுப்பின்றி அனைவரையும் ஒன்றாக காத்து ரட்சிப்பவர் என்பதாலேயும் கோவிந்தா என்று அழைக்கப்படுகிறார்.
வல்வினைகளை போக்கி வரும் வினைகளை தடுத்து காத்தருளும் மகா சக்தி வாய்ந்த ஆற்றல் உடையவர் என்பதாலும் கோவிந்தா என்று அழைக்கப்படுகிறது. இப்படி கோவிந்தா என்று இந்த மாதம் முழுவதுமே நாம் நினைக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருந்து அந்த பரந்தாமனின் பேரன்பை பேரருளை பெற்று வாழ்க்கையில் உயர்வோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா.